Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெயிட் லாஸ் டிப்ஸ் தான். நான் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏன் வந்து வெயிட் அவ்வளோ அதிகமாக ஆச்சு, இன்னொன்று வந்து நீங்கள் ஆல்ரெடி குண்டாக தான் இருந்தீங்க, இல்லை இப்போ திடீர்னு வந்து வெயிட் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதனால வெயிட் அதிகமாகும் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா வெயிட் அதிகமாகும். இன்னொன்று வந்து டேப்லெட் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் மெடிக்கல் இதுக்காக எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு வெயிட் அதிகமாகும். இன்னொன்று வந்து அப்பா அம்மா குண்டா இருந்தால் கூட உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகும். ஸோ இதில் வந்து எந்த ரீசனால உங்களுக்கு வெயிட் அதிகமாச்சு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இவ்வளோ வெயிட் வந்து அதிகமானது கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து ஜங்க் ஃபுட்லாம் நல்லா வந்து சாப்பிட்டு பழகிட்டேன். அப்புறம் வந்து நல்லா படுத்து தூங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வெயிட் அதிகமாச்சு. ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக லாக்டவுனில் வெயிட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுவும் சீக்கிரமாக வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் எப்படி வந்து அவ்வளோ சீக்கிரமாக குறைச்சோம், 1 monthலேயே வந்து நல்லா எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி குறைக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இது வந்து எல்லா பாடிக்குமே ஒத்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் வந்து ஒவ்வொரு பாடி கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து சாப்பிட்லன்னா டயர்ட் ஆயிடுவீங்க, இல்லை லோ பிபி இருக்குது, இல்லை மெடிக்கல் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் நீங்கள் குறைக்கலாம். ஒரே அடியாக இந்த மாதிரி வந்து சாப்பாடு சரியாக சாப்பிடாம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வந்து உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது சூட் ஆகுமான்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சத்து மாவு வந்து நான் சாப்பிட்டேன். சத்து மாவு மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்டேன். நான் 1 month 1.5 month கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து ரைஸ் வந்து சுத்தமாக சேர்த்திக்கல. ரைஸ் சுத்தமாக நான் சேர்த்தவே கிடையாது. அதுக்கு பதிலாக நான் சத்து மாவு வந்து இந்த 15 வகை தானியம் சொல்லுவேன் இல்லையா, பச்சைப்பயிறு, கோதுமை, அப்புறம் அரிசி, திணை அரிசி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து என் சிஸ்டர் வந்து ஆல்ரெடி அவங்க சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம சொன்னோம்னா ரொம்ப லாங்காக போகும். சில பேருக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து எப்படி வந்து அந்த சத்து மாவு ரெடி பண்ணலாம், எவ்வளோ வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு 3 மாதத்துக்கு வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க குவான்டிட்டியும் சொல்லியிருப்பாங்க, ப்ளஸ் ரேட்டு முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் சத்து மாவு வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எப்பயும் போல நீங்கள் கூழ்லாம் ரெடி பண்ணுவீங்க இல்லையா வீட்டில், இந்த ராகி கூழ் ரெடி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதில் வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரும், நல்லா கெட்டியாக வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 டம்ளர் டெய்லி வந்து நீங்கள் ஒரு 2 டம்ளர் கூட குடிச்சிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட்டு 2 வேளைக்கு குடிச்சிக்கலாம். நான் வந்து மார்னிங் அண்ட் நைட்டு 2 வேளையுமே இந்த கூழ் தான் சாப்பிட்டேன். கூழ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் வந்து எதுவுமே எடுத்துக்க கிடையாது. இது வந்து வீட்லேயே நாங்களே அரைச்சி வச்ச மாவு. இந்த மாதிரி கூழ் ரெடி பண்ணி இதை வந்து நான் மார்னிங்கும் சாப்பிட்டுக்குவேன் அண்ட் நைட்டும் வந்து சாப்பிட்டுக்குவேன். நான் வந்து எனக்கு சக்கரை போட்டால் தான் பிடிக்கும். ஸோ வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டேன். உங்களுக்கு வந்து சுகர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக பிஞ்ச் மட்டும் சால்ட் கொஞ்சமாக போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த கூழில் நீங்கள் ஆப்பிள் இல்லை மாதுளம்பழம் அந்த மாதிரி வந்து ஃப்ரூட்டு கூட ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக உங்களுக்கு பசி எடுக்காமல் ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் வந்து வெறும் கூழ் மட்டும்தான் குடித்தேன். நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து எந்த மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து காலையில் நைட்டு அந்த மாதிரி 2 வேளை சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து சாப்பிட்டது அப்படிதான். அடுத்து வந்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னா, முட்டை வந்து ஒன்று வேக வச்ச முட்டை சாப்பிட்டேன். அடுத்து வந்து முட்டை கூட ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட், ஏதாச்சும் பழம் இல்லை ட்ரை ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துப்பேன். அப்படிதான் நான் சாப்பிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 monthக்கு மேலே வந்து இப்படியே தான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். ஸோ இதில் தான் எனக்கு வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 8 kg பக்கம் இதில் தான் எனக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ வந்து நான் ரைஸ் சுத்தமாக சாப்பிட கிடையாது. இந்த மாதிரியே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ மார்னிங் அண்ட் நைட்டு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் வந்து மதியம் மட்டும் எக்கு இல்லை ட்ரை ஃப்ரூட்டோ இல்லை ஃப்ரூட்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து எக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
மேக்ஸிமம் வந்து நைட்டு வந்து ஒரு சிலருக்கு அதையே கூலே பிடிக்கல, எனக்கு கூழ் மறுபடியும் குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தோசை மாதிரி கூட இதை ஊற்றி சாப்பிட்லாம். பச்சைப்பயிறு மாவு தோசை அந்த மாதிரி நீங்கள் பச்சைப்பயிறு தோசை நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த கூழுலேயே இந்த சத்து மாவுலேயே வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு அதை வந்து கலந்துட்டு நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 2 or 3 தோசைக்குள்ளே மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வெயிட் வந்து குறையிறது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ளஸ் இந்த சத்து மாவில் நிறைய சத்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பயப்படவே வேணாம். இது சாப்பிட்றதுனால நம்ம வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சத்து மாவுலேயே ஏகப்பட்ட சத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்து கண்டிப்பாக அதில் கிடைச்சிரும். சிலர் வந்து என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கண்டிப்பாக சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக இவ்வளோ மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வெயிட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 1 வீக்கு இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் இது மட்டும் சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்கள் வெயிட் வந்து நல்லா குறைஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஜீரக தண்ணி வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஜீரக தண்ணி குடிச்சு வெயிட் லாஸ் ஆகிறது. ஆமாம், ஜீரக தண்ணி வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து டைஜஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ வந்து உங்களுக்கு அதிகமாக கொழுப்பு தங்க விடாது. ஸோ அப்படி வந்து நீங்கள் ரெகுலராக நைட் டைமில் வந்து குடிச்சிங்க, இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஹெவியாக ஏதாச்சும் ஆசைப்பட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரக தண்ணி வந்து நல்ல ஜீரகத்தை கொதிக்க வச்சு சூடாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா அந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணிடும். ரெகுலராக நைட் டைம் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று வந்து நீங்கள் கூழ் இந்த மாதிரி கூழ் மட்டும் குடிக்கிறோம், இந்த மாதிரி 2 தோசை மட்டும் தான் நான் சாப்பிட்டேன், நைட்டில் வந்து எனக்கு பசி எடுத்துக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எனக்கும் வந்து பசி எடுத்துச்சு. மிட் நைட்டில் வந்து பசிக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் டேட்ஸ் இருக்கு இல்லையா, டேட்ஸ் வந்து 2 சாப்பிடுங்க. அப்படியே வந்து உங்களுக்கு பசி அடங்கிடும். அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடும், கொஞ்சம் வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும். இந்த மாதிரி டேட்ஸோ இல்லை பாதாம் அந்த மாதிரி வந்து ஒரு 2 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடும்போது உடம்புக்கும் உங்களுக்கு ஹெல்த்தி இருக்கும் அண்ட் உங்களோட பாடி வெயிட்டும் வந்து லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த சத்து மாவெல்லாம் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட கமெண்ட்டும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சத்து மாவு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இது எப்படி ரெடி பண்ணலான்ட்டு அந்த வீடியோ வந்து நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.